எல்லாருமே அவங்க மகான்கள் கஷ்டப்பட்டாலும் இறைநிலை அவங்கள தேர்ந்தெடுத்து மற்ற மனிதர்கள் உயிரினங்கள் அமைதியோடு வாழ்வதற்கு அவர்களை கருவியாக பயன்படுத்தி ஒரு நல்ல பாதையை அவங்க மூலமா காண்பிக்க வைக்கிறது இறைநிலை. இப்ப கூட சமீபத்துல கலைஞர் டிவியில ராமானுஜர் பத்தி வந்துட்டு இருக்கு. நிறைய கருத்துக்கள், நிறைய மகரிஷி சொல்ற கருத்துக்களை நம்ம அதுல பார்க்க முடியுது. அந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மகான்கள் கருத்துக்களை நிறைய கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த கருத்துக்கள் சிலதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஆழமான சிந்தனை உள்ள கருத்துக்களை எளிமைப்படுத்தி மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. உரைநடைவா புத்தகங்கள் வாயிலாக, அதுக்கப்புறம் லெக்சர் வாயிலாக, கவிதைகள் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்காங்க. பயிற்சிகள் மூலம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல உள்ள ஒரு கவிதையை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். சூனியமே உறுதி பொருள் அப்படிங்கிறதுதான் கவிதை, அதனுடைய தலைப்பு. சாதாரணமா சூனியம்னா நம்ம ஒன்றுமே இல்லாதது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா மகான்கள் எல்லாருமே வெட்ட வெளின்னு ஒத்துட்டு இருக்காங்க. சுத்த வெளி, வெட்ட வெளி அப்படின்னு ஒத்துட்டு இருக்காங்க. திருமந்திரத்துல திருமூலர் அவரும் சொல்றார், யோகத்தின் வழியாக இறைவனை அடையணும், முழுமை பெறணும், பேரானந்த நிலை அதை அடையணும். அந்த நிலையை சூன்ய நிலை, அதுதான் வெட்டவெளி அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அது ஆனா மகரிஷி அவங்க சூனியத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா அவர் சொல்றாரு, அதை பார்க்க முடியாது. எண்ணுவதால் பார்வையினால் சூனியத்தை இன்னபடி என அறிந்த முடியாது. எண்ணத்தால் யூகித்தே சூனியத்தை ஏதோ ஒருவாறாக உணரலாம் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றார். அதே மாதிரி சூனியம்னா அதுல ஒண்ணுமே இல்லைங்கிறது இல்ல, அது பூரணம், முழுமை பெற்றது அப்படின்ட்டு கருத்துக்களும் இருக்கு. கடவுள் அப்படின்னா அது நிறைவானது, கடவுள்ங்கிறது ஒண்ணுதான், அது நிறைவானது, குறைவில்லாதது, பூரணமானது. ஆனா அதுக்கு ஒரு ஓமை காட்டி விளக்க முடியாது. மௌன நிலையில தான் அதை உணர முடியும். அப்புறம் பூரணத்திலேருந்து பூரணத்தை கழித்து விட்டாலும் அது பூரணமா தான் இருக்கும் அப்படின்ட்டு கருத்துக்கள் இருக்கு. இதேதான் கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு, பூஜ்ஜியத்துக்கு உள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாரதியார் அவரும் சொல்றார், சூன்யம்னா அது ஒன்றும் இல்லாதது இல்ல, சுத்த வெளி, பரவெளி, அதுதான் ஆதி, அதுதான் மூலம், அதுதான் எல்லையற்ற வடிவம் அப்படின்ட்டு சொல்றார். எல்லையும் அற்றதொரு சுத்தவெளி, அங்கு நில்லென்று நின்றதுவே நிலையான பரம் அப்படின்னு சுத்தவெளியை பத்தின விளக்கத்தை அவரும் கொடுக்கிறார். அதே மாதிரி ஔவையார் அவங்களும் சொல்றாங்க, சுத்தவெளிங்கிறது சூன்யம் இல்ல, அதுதான் பிரபஞ்சத்தோட தொடக்கம், முடிவு எல்லாமே அப்படின்னு விநாயகரகல்ல அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமூலர் அவரும் சொல்ல, இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மரத்தை மறைத்தது மாமதை யானை, மரத்தில் மறைந்தது மாமதை யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படின்ட்டு அந்த கருத்து சொல்லியிருக்காங்க. இப்ப மகரிஷி என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆணித்தரமா சொல்றார், சூனியமே உறுதி பொருள்
அதுதான் மெய்ப்பொருள், மத்ததெல்லாம் நிகழ்ச்சிகள் தான் அப்படிங்கிறத சொல்றார். சூனியமாம் இருள் ஏதுமற்றது என்றும் சொல்வார்கள் புலனுணர்வில் அளவில் நின்று. சூனியமே கோடானு கோடி அண்ட சூரியன் சந்திரன் இவற்றை தாங்கி நிற்கும். சூனியமே வலிமை மிக்க உறுதியாய் நின்று சுரூப கோடிகளை இறுக்கி இயக்குதன்றோ. சூனியத்தை அணுநிலையை கொண்டு ஆராய்ந்தே சூக்ஷ்மமாய் யூகித்து விளங்கிக் கொண்டேன் அப்படின்ட்டு சொல்றார். அதுவும் சூட்சுமமாய் நுணுகி அது நின்று விளங்கிக் கொண்டேன், யூகித்து விளங்கிக் கொண்டேன். இப்ப சூனியமே சூனியமாம் அதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு யாரெல்லாம் புலனுணர்வுல யாரெல்லாம் அந்த அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கு, புலனுணர்வுல எல்லாத்தையும் உணர்ச்சி நிலையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கதான் சூனியம்னா ஒண்ணும் இல்ல, அதுல ஒண்ணுமே ஆற்றலோ அறிவோ ஒண்ணுமே கிடையாது அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஆனா அதுதான் சூரியன் சந்திரன் கோடானு கோண்டிய அண்டங்கள் அத்தனையும் தாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றார் அடுத்தது, இது தாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சொல்றார். சூனியமே வலிமை மிக்க உறுதியாய் நின்று சுரூப கூடிகளை இறுக்கி இயக்குதன்றோ அப்படின்னு 1955 கொடுத்திருக்கார். தன்னைத்தானே இறுக்கி கொள்ளும் தன்மைனால அதுல கோடானு கோடி நட்சத்திரங்கள் சூரிய குடும்பங்கள் எல்லாம் உருவாயிருக்கு. அப்புறம் இத எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அணுநிலையை கொண்டு ஆராய்ந்து சூட்சுமமாய் சூனியத்தை நான் உணர்ந்துகிட்டேன் அப்படின்ட்டு சொல்றார். அது சொல்ற இன்னொரு கவிதையிலையும் சொல்றார். சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் அப்படின்ட்டு சொல்றார். பிரம்ம வித்தை இது உயர்வானது பிரம்ம வித்தைங்கிறது. ஆனா ஏதோ வேதாந்தம் பேசி இல்ல தர்க்கத்துக்குனால போச்சுன்னா அதனால எல்லாம் இது நமக்கு கிடைக்காது. இத்தனை அணு முதலாய் அண்டங்கள் எல்லாம் தாக்கி நிற்கிற இந்த பிரம்மத்தை, இந்த சுத்த வெளியை அது சூனியம்தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுலதான் எல்லாம் அடங்கியிருக்கு. சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை அத்தனையும் அதுல நிறைஞ்சிருக்கு. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா சூட்சுமமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அது எப்படின்னா தத்துவத்தின் முடிவான தானேயான தன்னை அறிந்த வித்தை, அது தர்க்கம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றது. அப்படின்னா இது சூட்சுமமா தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அத எப்ப நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை தானே உணர்ந்துக்கிறோமோ அப்ப சூட்சுமமா அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. நிறைய இடத்துல அது விளக்குறார் மகரிஷி. அதுல என்னென்னலாம் ஆற்றல் இருக்கு, ஏன் அதை சூன்யம்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் அன்றோ. ஆய்வீர் அரூப உருவாய் இயங்கும் அறிவை நீக்க ஆதி என்னும் பிரம்ம நிலையன்றோ மீதி அப்படின்ட்டு சொல்றார். அப்போ அங்க உருவம்ங்கிறது அங்க கழிச்சிட்டோம்னா அங்க உருவம் இல்லா நிலைதான், அரூபம் தான். ஒலி அங்க கழிச்சிட்டோன்னா அங்க ஒண்ணும் சத்தம் இல்லை, மௌனம் தான், அமைதிதான். வெளிச்சத்தை அங்க கழிச்சுட்டா போக்கிட்டா இருள் தான். அதே மாதிரி இயக்கத்தை அங்க அசைவ அங்க நம்ம நீக்கிட்டோம்னாக்கா விலக்கிட்டோம்னா அங்க இந்த இடத்துல இருக்கிறது பூரணம் தான், இருப்பு தான் அப்படின்ட்டு சொல்லி இத அததான் ஆதி பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதேதான் நம்ம ஜோதிடம் அதெல்லாம் கத்துக்கணும்னா கூட குரு பத்தின விளக்கத்தை சொல்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. நிறைய தடவை அதை சொல்லி பார்த்திருக்கோம்.
அச்சிந்தய அவ்யக்த நிரூபாய குணாத்மனே சமஸ்த ஜெகத் ஆதார மூர்த்தையே பிரம்மனே நமக. அச்சிந்தைய, அதுக்கு எண்ணம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிந்தனையே இல்லை. அவ்யக்த, பார்க்க முடியாது. நிரூபாய, ரூபமும் இல்லை. குணாத்மனே, ஆனா அத்தனை குணங்களும் அதுலதான் இருக்கு. சமஸ்த ஜெகத் ஆதார மூர்த்தையே பிரம்மனே நமக. எல்லாவற்றையும் ஆனா தாங்கின்னு இருக்கிறது அந்த பிரம்மம் தான். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அதுதான் அப்படின்ட்டு சொல்றேன். அப்போ இந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே இத எடுத்து சொல்லியிருக்காங்க நிறைய. சூனியம்ங்கிறது எல்லாம் எல்லாமே அதுலதான் அடங்கி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கவிதையில சொல்றார், ஒன்றே பலவும் அப்படிங்கிறதுல சொல்றார், ஒன்றுமில்லா ஒன்று இருள் பூர்ணம் மௌனம் உள்ளுணர்ந்து ஒடுங்கி நிற்கும் நிலையை போன்று ஒன்றுமில்லா ஒன்றுக்கு ஆதி இல்லை. ஒளி வெளிச்சம் இயக்கம் அணு அதன் பூரிப்பு. ஒன்றுமில்லா ஒன்று இந்த நாலா நாளும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாததாகும். ஒன்றுமில்லா ஒன்றின் ரகசியத்தை கண்டால் உண்டு என்பது இல்லை என்பது இரண்டும் ஒக்கும். எல்லா மகான்களும் சொன்னா கூட மகரிஷி அவர்கள் அந்த சுத்தவெளி வெட்டவெளி அதனை பத்தின விளக்கங்களை நமக்கு எத்தனை விதத்துல புரிய வைக்கலாமோ அத்தனை விதத்துல நமக்கு புரிய வச்சிருக்காரு. அதனுடைய தன்மை என்னவும் கொடுத்திருக்காரு. ஒன்றுமில்லா ஒன்று, அதுதான் இருள். அதுதான் அது அதான் இந்த சுத்த வெளியோட டெபினேஷன்ல அது டார்க் மேட்டர் அப்படின்ட்டு கொடுக்கிறார். இருள், ஆனா அதுதான் பூர்ணம். அங்க சத்தமே கிடையாது, மௌனம்தான். அப்புறம் அத எப்படி உணர்ந்துக்கிறது? நம்மளே நமக்குள்ள போய் ஒடுங்கி நின்று உள்ளே கடந்து செல் அப்படின்ட்டு சொல்றாரு கடவுள்னா. அந்த மாதிரி உள்ள நம்மள ஒடுங்கி ஒடுங்கி உள்ளே போக போக இத உணர்ந்துக்க முடியும். ஒன்றுமில்லா ஒன்றுக்கு ஆதி இல்லை. ஆனா அதுல இருந்துதான் ஒளி வெளிச்சம் இயக்கம் அணு எல்லாமே அது இயக்கத்துக்கு வரும்பொழுது தன்னைத்தானே இறுக்கி கொள்ளும் பொழுது எல்லா நிகழ்ச்சிகளும் அதுவேதான் மாற்றம் பெற்று வருது. இயக்கம் வருது, தன்னைத்தானே இறுக்கி கொள்ளும் பொழுது, அதுக்கப்புறம் அணு, அதுக்கப்புறம் ஒளி வெளிச்சம் எல்லாம் வருது. ஒன்றுமில்லா ஒன்று இந்த நாலா நாளும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாததாகும். இது எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் ஒன்னை விட்டு ஒண்ணு பிரிச்சு நம்ம பார்க்கவே முடியாது. அதை சேர்த்து பார்க்கணும். அதனால்தான் அந்த டெபினிஷனே கொடுத்திருக்காங்க. அது இருள், டார்க் மேட்டர், அதை ஊடுருவி போகும். அது ஊடுருவி போகும், எல்லாவற்றையும் ஊடுருவ விடும். அதுக்கு தன்னைத்தானே இறுக்கி கொள்ளும் தன்மை, சூழ்ந்தழுத்து மாற்றல். அந்த அழுத்தத்தினால அப்பப்போ அதிர்வு இருக்கும். அந்த அழுத்தம் கூட ஒரேடி அழுத்துறதுல விட்டு விட்டு அழுத்துறது அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் நமக்கு அவரே அணு நிலையில ஒடுங்கி போய் அதுல அப்புறம் இன்னும் என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு நமக்கு கொடுக்கிறார். வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் ஆணித்தரமா சொல்றார். அதுதான் தெய்வம். வற்றாத இந்நான்கும் விண்முதல் ஐம்பூதங்கள் வான்கோள்கள் உலகம் ஓரறிவு முதல் ஆறாம். வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே பரிணாமம் தன்மாற்றம் வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்பூக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிரினத்தில் வழுவாத செயல் விளைவு நீதியே கூறுதலறம் உண்மை உண்மை. இதுதான் உண்மை. எப்படி சித்தர்கள் அந்த காலத்துல கவிதை சொல்லி கருத்துக்கள் சொல்லி உண்மை விளக்கங்களை கொடுத்து அது உண்மை உண்மை அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் மகரிஷி அவர்கள் தன் வழியாக வந்த அந்த கருத்துக்கள் எல்லாமே மறுக்க முடியாத உண்மை, மறக்க கூடாத உண்மைன்னு இது உண்மை உண்மை அப்படின்னுட்டு அதுல விளக்கத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி உபநிஷத்துல இத சொல்லியிருக்காங்க, ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமிதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
அப்போ எல்லாமே பூரணம்தான். அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்துட்டா மறுபடியும் இருக்கிறது பூரணம்தான். இதுதான் பிரம்மம். அது எப்பொழுதுமே முழுமை தன்மையிலேயே இருக்கு. அது குறைவதே இல்லை. அதனால இத பத்தின முரண்பாடே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் மகரிஷியும் அது ஆதி அனாதி பிரம்மம் பூர்ணம் சிவம் அப்படின்னுட்டு எல்லாமே அது ஒண்ணுதான். அதே மாதிரி ஆல்மைட்டி ஃபாதர், அதுக்கப்புறம் அல்லாஹ், இணையற்றது, ஆற்றல் மிக்கது அப்படின்னு எல்லாரும் இதை உணர்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா மகரிஷி அவர்கள் இதற்கு நமக்கு ரொம்ப அருமையான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம இதை உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகளையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் சூனியம்னு யாரும் ஒண்ணுமே இல்லைங்கிறது இல்ல, அதுலதான் எல்லா ஆற்றலும் அடங்கி இருக்கு. ஆனா என்ன மாதிரி ஆற்றல் அடங்கி இருக்குங்கிறதுக்கும் நமக்கு கவிதைகள் மூலமா நமக்கு கொடுத்திருக்கார், விளக்கங்களும் கொடுத்திருக்காரு. அதுவே அப்புறம் அதை பத்தின தியரிஸ் நிறைய கருத்துக்கள் நிறைய இருக்கு. அது படைப்பு தத்துவம், அப்புறம் நிலை தத்துவம், மாயா தத்துவம் அப்படின்லாம் சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் நிறைய தத்துவங்கள் இருக்கு. அதுல மகரிஷி அவர்கள் முதல்ல அது எவல்யூஷன் தியரி, பரிணாம தத்துவம் சொல்லி அதுக்கப்புறம் அதை தன்மாற்ற தத்துவம் அப்படின்னு அதை மாற்றினார். ஏன்னா வேதங்கள்ல இருக்கிற மகா வாக்கியங்கள்ல அந்த கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது தன்மாற்ற தத்துவம்ங்கிறது தான் சரியா இருக்கும். சுத்தவெளியே இறைநிலையே தன்மாற்றம் பெற்று 5 பௌதீக பிரிவுகளாகி ஓர் அறிவு முதல் 6 அறிவு மனிதன வரை வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் அப்படிங்கிற அந்த கருத்துக்களுக்கு எல்லாவற்றிற்கும் இது அவங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதை நமக்கு விளக்கி மகரிஷி அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுக்கு வேண்டிய பயிற்சிகளும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் தான், இதை கன்ஃபர்மேஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். ஆனா இதையே நம்ம நினைச்சு பார்க்க 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 அதுவாவே மாறுவோம், அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த மாதிரி நாம் மாறுவதற்கு நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். அப்பதான் தவத்துல ஆழ்ந்து போக முடியும், தவம் நல்ல நிலைக்கு வரும். அதோட இந்த தவம் தற்சோதனை பயிற்சியில சரியா செய்யணும்னா உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருப்பதற்கு அதுல இருக்கிற உயிர் அது வளத்தோட இருக்கணும். அதுக்கு வேண்டிய காயகல்ப பயிற்சியை மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. அப்போ சூனியம்ங்கிறது தான் அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் உறுதி பொருள் அப்படின்னு வெவ்வேறு விதமான தலைப்புகள்ல நமக்கு விளக்கத்தை கொடுக்குற. மற்றதெல்லாம் நிகழ்ச்சி தான் அப்படின்னு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த காலத்துல உணர்ந்து. ஆனா அந்த 1.5 லைன்ல என்ன கருத்து சொன்னார்னு எத்தனையோ விதமான விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையான விளக்கத்தை மகரிஷி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம பாக்குறது எல்லாமே நிகழ்ச்சி தான். உண்மையானது பொருள், மெய்ப்பொருள் அது சுத்தவெளி, அது சூன்யம் இல்லை, அதுதான் உறுதி பொருள், அதுல எல்லாமே அடங்கி இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.